ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வஞ்சரம் மீன் குழம்பு. இதுக்கு வந்து நம்ம மாங்காய் போட்டு செய்ய போகிறோம். அதாவது மீன் குழம்புக்கு வந்து தேவையானது சோம்பு, வெந்தயம், சீரகம். இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி வந்து நம்ம ஒரு துண்டை வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஐஸ் மீனுங்கிறதுனால நம்ம வந்து பொரிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து குழம்புக்கு வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 2 டைம் வாஷ் பண்ணிட்டேன். இந்த மீன் வாசம் வந்து நல்லாவே போகணுன்னா பெப்பர் கூட போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். நம்ம குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி, அதாவது குழம்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுக்கலாம். இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மீன் குழம்புக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு பாற வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதோட ஜூஸ் மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கையில் வந்து நல்லா கரைச்சிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மண் கடாயில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய். இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். ஒரு 30 பல் பூண்டு எடுத்துருக்குறோம். இதையும் நம்ம போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தேங்காயும், மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தனியாத்தூளும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன ஸ்பூன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு ஆட் பண்ணணும். இது வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது கூட மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி வதக்கிறப்போ மல்லித்தூளும் மிளகாத்தூளோட வாசம் வந்து போயிடும். இப்போ வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 3, 4, 5 தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மண் பாத்திரம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கிரேவி வந்து ஜாஸ்தியாச்சுன்னா நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடணும். கடுகு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இஞ்சி வந்து ஒரே ஒரு துண்டு. இது வதங்கினதுக்கப்புறம் மாங்காய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுட்டோம். அதாவது சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு, மசாலா இதெல்லாமே வதக்கிட்டு அரைச்சி வச்சுட்டோம். மாங்காய், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம வடித்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை அரிஞ்சும் போடலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன். நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாங்காய் போடுறதுனால புளியினோட அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி புளி ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இது வந்து 5லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். புளியினோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் மீன் போட்டால் பத்தாது. அதனால் நம்ம பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீன் போட்டால் பத்தாதுங்கிறதுனால நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னுமே திக்காக தான் இருக்குது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் வந்து லைட்டாக மிதக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். வஞ்சரம் மீன் பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொலன்னு இருந்துச்சுன்னா நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப நேரம் வேக வச்சுன்னா குழஞ்சிடும்.
இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். மீன் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. சுவையான வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி. இந்த வஞ்சரம் மீன் குழம்பு இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன். நான் வஞ்சரம் மீன் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எந்த நிலையிலும் நமக்கு பிறர் செய்த உதவியினை மறக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் செய்த நன்மையில்லாத செயல்களை விட்டுவிட வேண்டும்.